கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஆதியாகமம் 17:2. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசிக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க. உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. எந்த சூழ்நிலையிலும் அவர் வெறுமையாக நிற்கிற அந்த நேரத்தில் தேவன் அவரை பார்த்து சொல்கிறார், உனக்கு நான் உன்னை பலுகவும் பெருகவும் செய்வேன், மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க விரும்புகிறார். உன்னை நான் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் மகளே, உன்னை நான் பெருக பண்ணுவேன் மகனே, உன் கரங்களை ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், உன் தேவைகளை எல்லாவற்றையும் நான் சந்திப்பேன். இந்த வசனத்தை உரிமை பாராட்டி ஜெபமுங்க. ஆபிரகாமின் தேவன் உங்கள் தேவன் இல்லையா? கர்த்தர் அவருக்கு செய்த மாதிரி உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். அவருக்கு இடத்துல ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த நாளில் இந்த வசனத்தை நம்புறீங்களோ, இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.